இப்போ இதெல்லாம் அவசியம் தானா? ஆமா, பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்காம நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அன்னைக்கு பாட்டிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கிற இந்த முடிவை நாம ஒன்னா வந்து சொன்னாதான் அவங்க ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. என்னால எதுவும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு பொய் சொல்ற தைரியம் இல்லை. நீங்க என் கூட வந்தா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் ஜோடியா எங்க முடிவை சொல்ல போறோம். அக்கா, இவ அபிய சம்மதிக்க வச்சுட்ட போல இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். தனுவை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க 2 பேருக்குமே சம்மதம். இவர் பொண்டாட்டியா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே சம்மதம் சொல்லிட்டேன். இனிமே உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். அது கிடைக்காம இந்த கல்யாணம் நடக்காது. நீ சொன்ன இதே விஷயத்த நான் அவன் வாயால கேட்க ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கும் இதுல சம்மதம் தானா? அவ சொல்றது உண்மையா? சொல்லு அபி, நீயும் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறியா? அக்கா, இது சம்பந்தமா என் முடிவை நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க இங்க இருந்து போங்க, என்ன தனியா இருக்க விடுங்க. இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. இப்படி ஆயிடுச்சு இந்து. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, ஆனாலும் பிரிஞ்சு போகிறதுக்கு நினைக்கிறாங்களே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் முடிவை சொல்ல சொல்லி என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காது. என்னால அது முடியாது. பாட்டி, எனக்கு புரியுது. உங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கு மேலேயும் காலம் கடத்தாம இப்பவே முடிவெடுத்தாதான் எல்லாருக்கும் நல்லது. ப்ளீஸ் சொல்லிடுங்க பாட்டி. நீங்க வருத்தப்பட்டு முகத்தை தொங்க போடுறதுனாலயோ கண்ணை மூடிக்கிறதுனாலயோ உண்மை என்னைக்கும் மாற போறது இல்ல பாட்டி. நீங்க எடுக்க போற முடிவால உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பேரனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது பாட்டி. சரி, முடியலன்னா விட்டுடுங்க. இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான். அந்த உரிமையோட நீங்க எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. அதையே உங்க இறுதி முடிவா நான் எடுத்துக்கிறேன் பாட்டி. பிரக்யா, என்னம்மா அது? என்னால அந்த வார்த்தைய சொல்லவே முடியாது. நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். நானே உன்னை வெளியே போன எப்படிம்மா சொல்ல முடியும்?
பிரக்யா, இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துறாதம்மா. என்னால தாங்கவே முடியாது. நீங்களே இப்படி மனசுடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. பாட்டி, இங்க பாருங்க. நீங்க என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டது உண்மைனா, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா, நான் எடுக்கிற எந்த ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் அதை இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே நீங்க நம்புறீங்கன்னா, நான் இந்த வீட்டை விட்டு போறதை நீங்க தடுக்க கூடாது. பத்திரமா பாத்துக்க. சட்டப்பூர்வமா நம்ம 2 பேரையும் பிரிக்க போற விடுதலை பத்திரம் இதுதான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுதி இதுல கையெழுத்து போட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் எதையும் எதிர்பார்க்கல. ப்ளீஸ் இதுல சைன் பண்ணி கொடுத்துருங்க. இங்க பாருங்க, ப்ளீஸ் நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க. எல்லாருக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் இது செய்யறோம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே கஷ்டமா தெரியாது. ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. எனக்காக. கண்ணீரில் தான் முடியும் என்றால் காதல் வேண்டாம் இங்கே. பழகியதெல்லாம் மறக்கும் என்றால் நெஞ்சே வேண்டாம் இங்கே. கருணையின்றி படைப்பதென்றால் கடவுள் வேண்டாம் இங்கே. காதல் வேண்டாம், நெஞ்சம் வேண்டாம், கடவுள் வேண்டாம் எஸ் தனு, யூ டிட் இட். நீ நினைச்சது எல்லாமே